எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மீனா கணேசன். தினசரி வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட உறவில் புரிதலை அதிகரித்து நெருக்கத்தை மேம்படுத்தும். அதன்படி உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வலுப்படுத்த டெய்லியும் காலையில் பின்பற்ற வேண்டிய பழக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். காலையில் தூங்கி எழுந்ததும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குட் மார்னிங் சொல்கிறது ரொம்ப பாசிட்டிவான உணர்வை ஏற்படுத்தும். அதே மாதிரி வெளியே போகும்போது போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து காஃபி குடிக்கிறது இல்லைன்னா சாப்பாடு சாப்பிட்றது அப்படிங்கிற செயலில் ஈடுபடுறது வந்து மனசில் புத்துணர்ச்சி அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் அன்னைக்கான தினத்தை வந்து மகிழ்ச்சியோடு ஆரம்பிக்க ரொம்பவே உதவியாக இருக்கும். உங்களோட மனைவி தயார் செய்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து டேஸ்ட்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் சொல்கிற சூப்பர் டேஸ்டி யம்மி இந்த மாதிரியான ஒற்றை வார்த்தை வந்து அவங்கள பயங்கரமாக மகிழ்ச்சி அடைய செய்யும். உறவுக்குள்ள வந்து சின்ன சின்ன பாராட்டுக்கள் வந்து ரொம்பவே அவசியமானது தான். கணவனுக்காகட்டும் மனைவிக்காகட்டும். நீங்கள் வந்து உங்களோட மனைவி கிட்ட இல்லை கணவன் கிட்ட அன்பை வந்து வெளிக்காட்ட ஒருபோதும் தயங்கக்கூடாது. உதாரணமாக இப்போ நீங்கள் காலையில் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு அவங்களோட கையை பிடிச்சிட்டு சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை வந்து வெளிக்காட்ட தயங்காமல் இருக்கணும். உறவில் வந்து இது வந்து ஒரு வித அர்த்தத்தை ஏற்படுத்தும். எக்ஸசைஸ், தியானம், ஜாகிங் இதெல்லாம் நீங்கள் போகிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பயிற்சிகளை வந்து உங்களோட மனைவியோடு சேர்ந்து செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. இது வந்து உங்கள் ரெண்டு பேருக்கு இடையிலான உறவில் உற்சாகத்தை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். காலையில் வேலைக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி மனைவி கிட்ட கொஞ்ச நேரம் மனம் திறந்து பேசிட நேரம் ஒதுக்கிறது வந்து ரொம்ப அவசியம். உங்களுக்கு அன்னைக்கு இருக்க நல்ல திட்டம் என்னென்ன, இதெல்லாம் நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லுங்க. உங்ககிட்ட ஜோக் சொல்லி சிரிக்க வைக்க முயற்சி செய்யுங்க. உங்களோட மனசுல இருக்க டென்ஷனும் குறையும், அவங்களோட மனசுல இருக்க டென்ஷனும் குறையும். காலையில எழுந்திரிச்ச உடனே மொபைல் ஃபோன் பார்க்கறது இல்லைன்னா ஆஃபீஸில் இருக்கிற வேலை ஏதாவது பார்க்கறது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மனைவியோட முடிஞ்ச அளவு நேரத்தை செலவிட முயற்சி பண்ணுங்க. பல குடும்பத்தில் பார்த்தோம்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு புறப்படுவாங்க அவசரமா. அந்த சமயத்தில் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க. அது வந்து அவங்களோட மனசில் வந்து மகிழ்ச்சியை அதிகரிக்க கூடும். நீங்கள் செய்கிற ஒரு சின்ன ஹெல்ப் கூட அவங்களுக்கு பெருசாக அந்த நேரத்தில் தெரியும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியான ஹெல்ப் பண்ணிட்டு மனம் விட்டு பேசி உங்களோட நாளை செலவிடும் போது உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து வலுப்படுத்த உங்களால் கண்டிப்பாக முடியும். இப்போ இதில் சொல்லியிருக்க என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ஆல்ரெடி உங்களோட மனைவிக்கு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை இனிமேல் நான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுவே பெரிய விஷயம் தான். அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி கணவனுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு உடனே தோணும். அப்படி தோணுச்சுன்னா அதையும் சொல்லுங்கள். அதுக்கும் ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவோம். வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், வேறு ஏதாவது யூனிக்கான டாபிக் பற்றி நான் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் புதிய தகவல்களோட சுவாரஸ்யமான தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. திஸ் இஸ் மீனா கணேசன். வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன்.